யாராவது வாய் திறந்திருக்காங்களா? அவங்களுக்கு என்ன கூட்டணி வேணும், சீட்டு வேணும், நோட்டு வேணும், அவ்வளவுதான். அப்படிதான் வைகோ அவர்கள் இருக்கின்றார்கள், செல்வ பெருந்தகை இருக்கின்றார்கள், திருமாவளவன் இருக்கின்றார், கொங்குல ஈஸ்வரன் இருக்கிறாரு, எவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க. யாராவது சமூக நீதி எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இதுக்கப்புறம் பேசுவாங்களா? இல்ல, பேசுறது இல்ல, பேச தெரியாது, பேச போறது கிடையாது. அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் எல்லா நிதி இருந்தும் எல்லா சட்டம் இருந்தும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். ஆனா முதலமைச்சர் எனக்கு அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து தமிழக மக்களே தயவு செய்து மன்னிக்காதீர்கள், மறக்காதீர்கள், மன்னிக்காதீர்கள். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கும் உங்கள் பிள்ளைகள் வேலைக்கும் நீங்கள் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை, அவருடைய ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். அவர்கள் தகுதியற்றவர்கள், தகுதியற்றவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதை கேட்டுக்கிட்டு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாராவது வாயை திறக்கிறாங்களா? ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தல இல்ல, ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே கொள்ளடிக்கிறத தவிர திமுக தமிழ்நாட்டில் அவர் எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யலையா? 4.5 ஆண்டுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்ததோ அப்படியே அதேதான். ஒரு சின்ன ஒரு துரும்பு, சின்ன ஒரு முன்னேற்றம், ஒரு கல்லூரி எதுவுமே கிடையாது இந்த பகுதியில். அதே இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே எழுங்கள். எழுங்கள் என்றால் புரட்சி செய்யுங்கள், புரட்சி செய்யுங்க. சும்மா இருக்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க, புரட்சி செய்யுங்க. வாங்க, தெருவுக்கு வாங்க, கேளுங்க, கத்தி கேளுங்க. நான் இருக்கிறேன், உங்க கூட நான் இருக்கிறேன்.